குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் சோனி லிவ்ல, அதுல வந்து நம்ம பசுபதி, வித்தார்த் இவங்க பண்ணியிருக்காங்க. அத அந்த டைரக்டர் 3 பேரும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்ப பேட்டி கொடுக்கும்பொழுது வித்தார்த் வந்து ரொம்ப அழகா, ஏன்னா அவங்க எல்லாம் கூத்துப்பட்டிலேருந்து வந்தவர். வித்தார்த் பசுபதி 2 பேருமே ஒரு காட்சி நல்லா வரணும்னா அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னா கேட்கும்பொழுது, இப்ப நீங்க வந்து ஒரு காட்சி இருக்கு, ஒரு ஒரு பெரிய கதாநாயகர் இருக்காரு, நான் இப்ப சாதாரண ஆளு, நான் அவரோட நடிக்கிறேன்னு வைங்களேன், 2 பேருக்கும் பெருசா பேச்சுவார்த்தை இருக்காது. இப்ப நான் ஃப்ரெண்டுங்கிறப்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நடிக்கணும். ஆனா அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்தோடய நடிச்சிருப்போம். நீங்க வந்து கமல் சார் படங்கள்ல பாத்தீங்கன்னா அது பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ எல்லாரும் சமமா சூப்பரா நடிச்சிருப்பாங்க, பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா பிரமாதமா நடிச்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா ரிஹர்சல். அதாவது அவங்க நடிக்கிறதுக்கு, அந்த காட்சி நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் கமல் என்ன பண்ணுவாருன்னா, முதல் நாள் அவங்கள பார்த்தவொடனே அவங்கள கை கொடுத்து அவங்களோட சகஜமா பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. அதனால என்னன்னா கமல் சாரோட நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு உரிமையோட பழகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுவார். 2வது ரிஹர்சல். ஒரு காட்சி எடுக்கிறோம்னா யார் எங்க நிக்க போறோம், யார் என்ன டைலாக் பேச போறோம், யார் என்ன அதுக்கு பதில் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அழகா அவங்க ரிஹர்சல் பார்த்துருவாங்க. ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறமும் சில சர்ப்ரைஸா சில இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் நீங்க கமல் சார் படத்தை எடுத்துக்கங்க, அவருடைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் கூட அப்ளாஸ் வாங்கும், எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு காரணம் அவர் பார்க்குற ரிஹர்சல் தான். இது மற்ற படங்கள்ல நடக்குதா நடக்கலையாங்கிறது ரொம்ப கடினமான கேள்வி. நான் போற இடங்கள்லுமே அப்படிதான் இருக்கு. பெரிய நடிகர்களோட நம்ம வந்து சகஜமா பழக முடியாது. அந்த இது சொன்ன உடனே தான், ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம போய் நடிக்க போவோம். அப்போ அது வந்து அவ்வளவு தூரம் நல்லா வராது. ஸோ இது வந்து கமல் சார் படங்களை நல்லா வர்றதுக்கு காரணம் அவர் எல்லாத்தையும் சகஜமா பழகிறது. 2வது வந்து ரிஹர்சல் பார்க்கறது, இதுதான் காரணம்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க கமல் படங்களை பாருங்களேன், சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க ஒரு காட்சியில வர்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அது பல படங்கள் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த எஸ்.என். லட்சுமிலாம், மைக்கேல் மதன காமராஜன்லாம் அதிரடியா பட்டையா கிளப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன் நம்ம மயில்சாமி அபூர்வ சகோதரர்கள்ல மயில்சாமி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு, அவருக்கு ஒரு முக்கியத்துவம், அவரோட லைஃபே மாறுனுச்சுல அதுக்கப்புறம்.